உங்ககிட்ட இருக்கிற சும்மா இருக்கிற பட்டு புடவை நீங்க காசா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க விசிட் பண்ண வேண்டிய இடம் ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டர். இவங்களோட நியூ பிரான்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பூ மார்க்கெட் அரண்மனை ஹோட்டலுக்கு ஜஸ்ட் பக்கத்துல உங்களுக்கு சிவகுரு ஸ்டோர் நாட்டு மருந்து கடைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டர் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட நியாயமான முறையில வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பட்டு புடவைக்கு நீங்க வந்து காசு வாங்கிக்கலாங்க. நீங்க ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம், டைரக்ட் விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல வாங்குறப்ப நீங்க ஜஸ்ட் உங்களோட புடவைய பிக்சர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. நீங்கள் கொரியர் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா கொரியர் மூலியமாக அவங்க உங்கள் புடவையை வாங்கிக்குவாங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப பெஸ்ட்டான ஷாப்பு, உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு நேர்மையாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். மற்ற கடைகளை விட இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ரேட்டுக்கு உங்களோட பழைய பட்டு புடவையை நீங்கள் போட முடியும். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. இவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸுமே இருக்கு. அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அண்ணா அக்கா வாங்க. புதுசா பிரான்ச் ஓபன் பண்ணிட்டீங்க? ஆமாக்கா, வந்து 10 நாள் ஆச்சு. அதான் வீட்ல ஆன்ட்டியை கூட்டி வந்தேன். அடுத்து என்னோட சிலை இருக்கு, அதுக்காக தான் வந்தேன். சரி சரி, கொடுங்க. சரி, அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம பாத்துக்கலாம். சரிக்கா. ஏன்னா வியூவர்ஸ்க்கு சொல்லணும்ல, நான் சரின்னு சொல்லி வந்துட்டேன். நான் ஒவ்வொரு சரியா பாருங்கண்ணா. சரி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூ ஓபன் பண்ணிருக்கோமா ஷாப்? எந்த இடத்துலன்னு சொல்லிருங்க. பூ மார்க்கெட் அரண்மனை ஹோட்டல் அருகில் சிவகுரு ஸ்டோர் நேர் நாட்டு மருந்து கடை ஆப்போசிட் ஸ்ரீ விநாயகா பட்டு. நான் சூப்பரா இருக்குண்ணா. இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டீங்க. 10 days ஆகுது. இது 10 நாள் ஆகுது. நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. பாருங்க நான் எவ்வளவு இருக்குன்னு. சரி சரி, நீங்க புது கடை ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னீங்களா? அதனால அத்தையோடது அம்மாவோடது எல்லாரும் எடுத்துட்டு வந்தேன். பாருங்க ஒவ்வொரு புடவையா எவ்வளவு இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இது ஜர்கதாங்கா. சரிண்ணா. அண்ணா எப்படி நான் எந்த மாதிரி புடவைக்கு நீங்க அதிகமா பணம் தர்றீங்க? எங்கள்கிட்ட இது ஜருகு அதிகமா வருதோ டிஷ்யூ மாதிரி இருந்தா 10,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய் வரைக்கும் போகும். 30,000 வரைக்கும் போகும். கண்டிப்பா போகும். டிஷ்யூ புடவை. ஆமா, ஜரி நிறைய இருக்கணும். ஜருகு நிறைய இருந்தா கண்டிப்பா நல்ல ரேட் போகும். எப்படி நான் கோயம்புத்தூர்ல இருக்கவங்க டைரக்டா வரலாம். ஆன்லைன்ல நீங்க வெளியூர்ல எந்த ஊர்ல இருந்தாலும் எங்களுக்கு போட்டோ எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களை நான் பார்த்துட்டு இது போகலன்னு சொல்லிடுவேன். அப்படியே உங்களுக்கு கொரியர் பண்ணிட்டு அப்பவே உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவேன். கொரியர் பண்ணிட்டு அந்த ஸ்லிப் தர்றாங்களா அதை திருப்பி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த போட்டோ எடுத்து உடனே நான் ஜிபே பண்ணிடுவோம். எங்க 2 நாள் கழிச்சு எங்களுக்கு கொரியர் வந்து நாங்க வாங்கிக்கிறோம். ஆமாங்க, எல்லா ஊர்ல இருந்து அப்படிதான் வந்து. இது வந்து காப்பர் புடவை. சரிங்க. இது போகாது. காப்பர் புடவைனா சொல்லி இது பண்ணிருக்கீங்க. ஆமா, காப்பர் புடவைனா சொல்லிடுவோம். இது வந்து 100 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம். அவ்வளவுதான் எடுப்பீங்க? அவ்வளவுதான். ஒரு காப்பர் புடவை 100 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம். ஜருகை இருந்தா நல்ல ரேட் கொடுத்துருவோம். ஜருகை நிறைய இருந்துச்சு. டிஷ்யூ புடவையா இருக்கு. 10 வருஷம் 20 வருஷம் பழமையான புடவை உங்க வீட்டு பீரோல அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதை எடுத்து ஓடியா வந்துருங்க. ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டர். விநாயகா வந்து பாருங்க, அப்புறமே உங்களுக்கே தெரியும். எல்லா கடையை விட பெஸ்டா பண்ணி தருவோம் நாங்க. அதுவும் நியூ ஷாப் அப்படிங்க. ஆமா, இது வந்து 10 days தான் ஆகுது. நீங்க கொடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். அண்ணா 7 ரூபா வருங்கக்கா. சரிண்ணா. பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்து கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. இந்த கூட வந்து ஒரு 10,000 ரூபாய் போகும். 10,000 ரூபாயா? 10,000 ரூபாய் போகுங்கக்கா. 10,000 ரூபாய் பாருங்க. இந்த மாதிரி புடவை உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா எடுத்துட்டு ஓடியா வந்துருங்க. 10,000 ரூபாய் இந்த புடவை. இந்த புடவை பாத்தீங்கன்னா ஆனா இந்த கடை 15,000 ரூபாய் போகுங்க. 15,000 பாதி டிஷ் இருக்குது இல்ல, இது வந்து ஒரு 15,000 ரூபாய் போகும். கிழிஞ்சிருந்தா பரவாயில்ல. கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்படி கிழிந்த பாருங்க, இந்த மாதிரி கிழிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. கிழிஞ்சிருந்தாலும் எடுத்துக்குவீங்களா? ஆமா, கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. எங்க ஜருகு தான் முக்கியம். ஜருகு தான் முக்கியம். ஆமாக்கா, இது வந்து நல்ல ரேட் போகும். 15,000 ரூபாய் போகும். ப்ளவுஸ், வேஷ்டி எல்லாமே எல்லா வேஷ்டி இருந்தாலும் எடுத்துக்கலாம். பட்டு வேட்டி, பட்டு துண்டு எல்லாமே, ஜாக்கெட் எல்லாமே இங்க எடுத்துக்குவாங்க. ஆமா, இது 15,000 ரூபாய்க்கா. சரிண்ணா. இது இதுல வந்து 2 சைடு பார்டர் வருது. 2 சைடு பார்டர் வருது. முந்தி வருது. ஆமா, இது வந்து ஒரு 8,000 எடுத்துக்கலாம். 8,000 போகும். 8,000 பாருங்களேங்க. 8,000 இந்த புடவை. இந்த மாதிரி புடவை உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பாருங்க. சொசைட்டி புடவை, உங்களுக்கு ஜக்கார்டு புடவை, அந்த மாதிரி புடவை இருந்துச்சுன்னா உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவீங்க. அப்படிதான்? ஆமாங்கக்கா. மொத்தம் 41,000 ரூபாய் வருது. 41,000 வருது. சரிண்ணா. சரிங்கக்கா. கேஷாவே வாங்கிக்கிறேன். கேஷ் வாங்கினா ஜிபே பண்ணிக்கலாமா? கேஷே வாங்கிக்கலாம். ரைட், ஓகேங்க.
நீங்க தங்கம் மட்டும் வச்சிருந்தாதான் உங்ககிட்ட பணம் எங்கேயாவது கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி பழைய பட்டு புடவை இருந்தாலும் அதுவும் தங்கம் மாதிரி தாங்க. இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டே நீங்க வாங்கிக்கலாம். இது ஏதாவது நீங்க வந்து உங்க வீட்டுக்கு தேவையான நீங்க ஏதாவது வந்து ஒரு திங்ஸ் கூட வாங்கிக்கலாம், இல்ல ஏதாவது சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். 41,000 ரூபாய் இருக்கு, செக் பண்ணிக்கங்க. பழைய பட்டு புடவை வேஸ்டா தான் போகுது. அந்த புடவையை நீங்க கொடுத்து பணமா கண்டிப்பா மாத்திக்கலாம். கண்டிப்பா இந்த கடையை மிஸ் அவுட் பண்ணிடாம வாங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, நம்மளோட இன்னொரு பிரான்ச் இருக்குல்ல, கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நல்லபடியா வாரிப்பட்டு சென்டர் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்ரீ வாரிப்பட்டு சென்டர் நம்மளுதான். இது வந்து 2வது பிரான்ச். செகண்ட் பிரான்ச் வந்து விநாயகா பட்டு சென்டர். 10 days தான் ஆகுது. 10 days தான் ஆகுது. ஸ்பெஷலா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ஆஃபர் கொடுக்கறாருன்னா பெஸ்டான ரேட்டுக்கு சாரீஸை எடுத்துக்குவாரு. ஆமாங்க. வேற நோட் அதெல்லாம் கிழிஞ்ச ரூபாய் நோட்டு எப்படி கிழிஞ்சாலும் வாங்கிக்கலாங்க. நல்ல ரேட் கொடுப்போம். சரிண்ணா. எப்படி கிழிஞ்சாலும் பரவாயில்ல. 100 ரூபாய்க்கு 80 ரூபாய் கொடுத்துருவோம். 80 ரூபாய் கொடுத்துடலாம். நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்கன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்க ரேட் சொல்லிடுவோம். உங்களுக்கு ஓகே கொண்டு வந்துருங்க, நாங்க ஜிபே பண்ணி விட்டுருவோம். சரிண்ணா. மத்த கடையெல்லாம் போனா நிறைய பேர் கம்மி அமௌண்ட் கொரியர் பண்ணி விட்டுருங்க. வெளியூர்ல இருந்தீங்கன்னா நீ கொரியர் பண்ணி விடுங்க. அந்த ரசீது காமிச்சீங்கன்னா போதும், நான் ஜிபே பண்ணி விட்டுருவாங்க. அப்படியாண்ணா? ரசீது காமிச்சாவே நீங்க போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா, நான் ரேட் சொல்லிடுவேன். உங்களுக்கு ஓகேன்னா கொரியர் பண்ணுங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் வேர்ல்ட் வைட் நீங்க எங்க இருந்தாலும் கொரியர் பண்ணீங்கன்னா நான் அமௌண்ட் அப்பவே ஜிபே பண்ணிடுவேன். சரிண்ணா. சரி. மத்த கடைக்கும் நம்ம கடைக்கு என்ன மத்த கடையை விட நம்ம கடை ஸ்ரீவாரிப்பட்டு சென்டர் அடுத்து 2வது பிரான்ச் பூ மார்க்கெட்ல லொகேட் ஆயிருக்கு. 2வது பிரான்ச் ஓபன் பண்ணாவே எவ்வளவு சக்சஸா போயிட்டு இருக்கு பாத்துக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் பிரான்ச் வாரி, இது 2வது பிரான்ச் ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டர். நீங்க அங்க வந்தாலும் சரி, இங்க வந்தாலும் உங்களுக்கு நல்லபடியா பெஸ்டா பண்ணி தருவோம். கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணிட்டு என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒரு மத்த கடையை விட நாங்க ஸ்ரீவாரி பட்டு சென்டரும் ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டரும் பெஸ்டா பண்ணி கொடுப்போம். சரிண்ணா. ஆமாங்க. மத்த கடையை நம்பி போயிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. நம்ம கடைக்கு வாங்க, நல்லபடியா பண்ணி தருவோம். கண்டிப்பா வருவாங்க நம்ம வியூவர்ஸ். கண்டிப்பா நீங்க பெஸ்டா பண்ணுங்க. கண்டிப்பா வாங்க. இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வாங்க நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பாய். நன்றிண்ணா. நன்றி.